الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், யார் என் மீது 80 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய 80 வருட பாவங்களை மன்னித்து விடுகின்றார். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய தினங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நஸீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் சய்யிதுனா அய்யூப் அலா நபியினா வ அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள். மேலும் அவர்களுடைய தாயார் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் சய்யிதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல நிஅமத்துக்களை, விதவிதமான நிஅமத்துக்களை அல்லாஹ் தஆலா வழங்கினார். அழகான உருவம், மேலும் குழந்தை பாக்கியம், அதிகமான குழந்தைகளை அல்லாஹ் வழங்கினான். சொத்துக்கள், செல்வங்களையும் அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகமாக வழங்கினான். பின்பு அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதனையில் ஆழ்த்தினான். எவ்வாறு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குழந்தைகள் ஒரு கட்டிடம் கீழே விழுந்து குழந்தைகள் அனைவரும் மரணித்து விட்டார்கள். எல்லா பிள்ளையும் மௌத்தா போயிட்டாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல. மேலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நிறைய நியாமத்துக்கள், நிறைய சொத்துக்கள்ல மிருகங்களும் அடங்கும். நிறைய மிருகங்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? வளர்த்து வந்தார்கள். அந்த மிருகங்கள் அனைத்தும், ஒட்டகங்கள், ஆடுகள், இவைகள் அனைத்துமே மரணித்து விட்டன. மேலும் அவர்கள் செய்த வயல் வேளாண்மைகள் என்று சொல்லக்கூடிய அந்த வயல் வேலைகள் இருந்ததே, இவைகள் அனைத்தும் அழிந்து விட்டது. அவருடைய தோட்டங்கள், துறவுகள் அனைத்தும் அழிந்து விட்டது. குழந்தைகள் மரணித்து விட்டார்கள். அவர்கள் வளர்த்த ஒட்டகங்கள், ஆடுகள், இவைகள் மரணித்து விட்டன. மேலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோட்ட துறவுகள் அனைத்தும் அழிந்து விட்டது. எதுவரை என்றால், ஹஜ்ரத் சய்யிதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த விடயம் கேள்விப்பட்டவுடன் இவ்வாறு நடைபெற்று விட்டது, அனைத்து நியாமத்தும் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது, எல்லா நியாமத்துகள், குழந்தை, சொத்துக்கள், செல்வங்கள் அனைத்தும் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது, அழிந்து விட்டது என்ற விடயத்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறியவுடன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள்.
அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு கூறுகிறார்கள், இதில் என்னுடையது என்ன, ஏக சொத்து என்ன? யார் தந்தானோ அவனை அழைத்து விட்டான், யார் தந்தானோ அவனை திரும்பவும் எடுத்து விட்டான். எனவே நான் என்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, அவன் எப்ப தந்தான், எப்ப எடுக்க விரும்பினானோ அனைத்தையும் எடுத்து விட்டான் என்று அல்லாஹுவை ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இவர்கள் பொருந்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபி, அவர்கள் பொருந்திக் கொள்கின்றார்கள். அதன் பின்னால் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். என்ன சோதனை? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அவருடைய உடம்பிலே கொப்புளங்கள் ஏற்பட்டு விட்டன. கொப்புளம் மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. இந்த நோயின் மூலமாக அனைவர்களும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் ஒதுங்கி விட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ரஹ்மா பின்த் அஃப்ராயிம் என்று சொல்லக்கூடிய அந்த மனைவி மாத்திரம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவில்லை. நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நிலைமையிலும் கூட தன்னுடைய கணவருக்கு ஹிதுமத் செய்கின்றார்கள். அந்த பெண்மணி என்ன செய்கின்றால், பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள். மேலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்கள் இந்த நோயிலே உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல சோதனைகள், குழந்தைகள் இல்லை, சொத்து செல்வங்கள் கிடையாது, அவருடைய தோட்ட துறவுகள் கிடையாது, இப்பொழுது நோயும் பட்டுவிட்டார்கள். அந்த நோயின் காரணத்தினால் பல வருடங்கள் கழிகின்றது. கடைசியிலே ஒரு சந்தர்ப்பத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க. எவ்வாறு கேட்கின்றார்கள்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அந்த துஆவை குறிப்பிட்டு காட்டுகின்றார். சூரத்துல் அம்பியால அல்லாஹ் தஆலா அந்த துஆவை குறி காட்டுகின்றான். வ அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நோய்வாய், பல வருடங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய துஆ என்ன? யா அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை தா என்று கேட்கவில்லை. அய்யூப இத் நாதா ரப்பஹு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை அழைத்தார்கள். எவ்வாறு அழைத்தார்கள்? அன்னி மஸ்ஸனி யதுர், ஆம் எனக்கு கஷ்டம் துன்பம் ஏற்பட்டுள்ளது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு நீ தான் யா அல்லாஹ். ஆம், எனக்கு கஷ்டம் வந்துள்ளது, நான் நோய்வாய்ப்பட்டுள்ளேன், எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆனாலும் இரக்கம் காட்டக்கூடியவர்களில் நீதான் மிகவும் இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். இதன் பின்னால் அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் இந்த நோயை நீக்குகின்றான். நோயை நீக்கி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திரும்பவும் பல நிஅமத்துக்கள் மூலமாக ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா பொழிகின்றான். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயத்தில் இருந்து பல படிப்பினையூட்டக்கூடிய பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதில் முதலாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன். சில மனிதர்கள் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கின்றார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் கடுமையான ஒரு நோய். எப்படிப்பட்ட நோய் என்றால், அவருடைய உடம்பிலே புழுக்கள் வந்தது, மேலும் அவருடைய உடம்பிலே அருவருப்பான முறையில் நோய்கள் இருந்தது என்பதாக சில உலமாக்கள், சில மனிதர்கள் உலமாக்கள் கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் ஆதாரம் இல்லாத விடயங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அருவருப்பான நோய்களை ஒரு நாளும் வழங்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய வேலை என்ன? தப்லீகே தீன், தீனை மக்களுக்கு எத்தி வைப்பது. தப்லீகே இஸ்லாம், இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைப்பது. குஃப்ர் என்று சொல்லக்கூடிய இருளில் இருந்து ஈமான் என்று சொல்லக்கூடிய நூரின் பக்கம் மக்களை அழைப்பது தான் நபிமார்களுடைய சேவை. தாவத் கொடுப்பது, மக்களை தப்லீக் செய்வது, இதுதான் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முக்கியமான ஒரு நோக்கம். எனவே இவ்வாறு தப்லீக் செய்யக்கூடிய, தப்லீக் என்றால் எத்தி வைப்பது, தீனுல் இஸ்லாத்தை, மார்க்கத்தை, ஈமானை, இஸ்லாத்தை மனிதர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய சமயத்தில் மனிதர்களிடம் சென்று இவர்கள் நல்ல விடயங்களை கூற வேண்டும், தீயதை விட்டும் தடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய சமயத்தில் அருவருப்பான ஏதாவது நோய்கள் இவர்களுக்கு ஏற்பட்டால் மக்கள் அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவார்கள், கிட்ட வரமாட்டாங்க. இன்றைக்கு சாதாரண இளைய மாதிரி மனிதர்களுக்கு உடம்புல ஏதாவது நோய்கள் வந்து, ஏதாவது விசப்புகள் வந்து ஒரு மாதிரி இருந்தாலே பக்கத்துல இருக்கிற என் மனைவி கூட ஒதுங்கிடுவாங்க, ஏன்னா குழந்தைகள் கூட மூஞ்ச சுருக்கி கொள்வாங்க. ஏன்? அப்படி ஒரு அருவருப்பாக இருக்கும். இப்படி இந்த அருவருப்பான நோய்களை அல்லாஹ் நபிமார்களுக்கு வழங்க மாட்டான். ஏன்? மனிதர்கள் அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு அருவருப்பான நோயை எந்த நபிக்கும் அல்லாஹ் தஆலா வழங்கவில்லை. இதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விடயம்.
அவர்களுக்கு நோய்கள் வரும், சோதனைகள் வரும். இருந்தாலும் மனிதர்களுக்கு அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் வராது என்பதை இந்த சம்பவத்திலிருந்து முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஏனைய நபிமார்களுக்கும் இவ்வாறுதான். இந்த வரலாற்றிலிருந்து நாம் விளங்கக்கூடிய அடுத்த படிப்பினை, நம்முடைய இன்றைய தலைப்பு என்னவென்றால் சபர். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். மிருகங்களை அவர்கள் பராமரித்தார்கள். பல தோட்டம் துறவுகள் வயல்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பிடுங்கி சோதனையில் ஆழ்த்தினான். சபரோடு இருந்தார்கள். நோய்வாய்ப்பட்டார்கள், கொப்புளங்கள் உடம்பிலே ஏற்பட்டது, சபரோடு இருந்தார்கள். ஒரு தடவையாவது அவர்கள் சபர் இல்லாமல் நடந்து கொள்ளவில்லை, பொறுமை இல்லாமல் நடந்து கொள்ளவில்லை. அனைத்து நிலைமையிலும் அவர்கள் பொறுமையோடு நடந்து கொண்டார்கள். மிகவும் பக்குவமான முறையில் நடந்து கொண்டார்கள். ரப்பிடத்திலே துஆ செய்யக்கூடிய நேரத்திலும் கூட, ரப்பே எனக்கு நோவினை தரக்கூடிய, எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது, ஆனால் நீ இரக்கமுள்ள ரப்பாக இருக்கின்றாய். இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிகவும் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு என்ற அந்த வார்த்தையை அவர்கள் பிரயோகிக்கிறார்கள். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, பொறுமை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டம், நஷ்டம், சோதனைகள், நோய்கள் வருவது சாதாரண விடயம். இது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. இந்த முசீபத்துக்கள், சோதனைகள், நோய்கள் வரக்கூடிய நேரத்தில் ஒரு அடியான் சபர் செய்தால், பொறுமையோடு நடந்து கொண்டால், அல்லாஹு தஆலா அந்த பொறுமைக்குண்டான கூலியை அந்த மனிதனுக்கு வழங்குவான். அவ்வாறு இல்லாமல் சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல, முசீபத்துகள் வரக்கூடிய நேரத்துல, பயங்கரமான நோய்கள் தாக்கக்கூடிய நேரத்துல சபர் இல்லாமல் நடந்து கொள்வானே ஆனால் அவனுக்கு சபருக்குண்டான அந்த பொறுமைக்குண்டான கூலி அவனுக்கு வழங்கப்பட மாட்டாது. நோயும் அப்படியே தான் இருக்கும். நாங்க கரன்னு சொல்றதால, நாங்க 10 பேர்ட்ட போயிட்டு எங்களை கஷ்டத்தை சொல்றதால அந்த கஷ்டம் நீங்குவது கிடையாது. மாறாக அதுவும் அவ்வாறே இருக்கும். பொறுமைக்குண்டான கூலியும் நமக்கு இல்லாமல் போய்விடும். இன்னும் நம்முடைய சமுதாயத்துல பொறுமையின்மை, சபர் இல்லாத தன்மை பல நிகழ்வுகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் மிகவும் மோசமான ஒரு நிலைமை என்னவென்றால், யாருடையாவது குடும்பத்துல ஒரு சிறு குழந்தைகள் மரணித்து விட்டால், ஒரு வாலிப வயதை அடைந்த ஒரு மகனோ மகளோ அல்லது பிறந்த உடனே சிறு குழந்தைகளோ மரணித்து விட்டால், சில மனிதர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ்வுக்கு இந்த பிள்ளையா கிடைச்சான். என்ன கூறுகின்றோம்? அல்லாஹ்வுக்கு இந்த சின்ன பிள்ளையா கிடைச்சிச்சு. வயசு வந்து எவ்வளவு கிழவிகள் இருக்கிறாங்க குடும்பத்துல, வயது வந்து எத்தனையோ அப்பா அம்மா இருக்கிறாங்க, உமாமா இருக்கிறாங்க, வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்று அனுபவித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். பிறந்த புள்ளை அல்லாஹ் மௌத்தாக்கிட்டானே. இந்த வார்த்தைகள் மனிதனை குஃப்ரின் பக்கம் அழைத்து சென்றுவிடும். இந்த வார்த்தைகள் இஸ்லாத்திலிருந்து மனிதனை நீக்கிவிடும். அதனால தான் சூஃபியாக்கள் கூறுவார்கள், இரவிலே தூங்கக்கூடிய நேரத்துல தினமும் நீங்கள் தஜ்தீதே ஈமான், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். முழு நாளும் நம்முடைய வாயினால் சில வார்த்தைகள் வெளியாகி இருக்கலாம். அந்த வார்த்தையில் குஃபருடைய வார்த்தைகள் இருக்கலாம். அந்த வார்த்தை இஸ்லாத்தை விட்டும் நம்மை ஒதுக்கிவிடக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். சில பாடல் வரிகளில் வருகிறது இந்த வார்த்தைகள். சில பாட்டுகள்ல குஃபருடைய பாட்டுகள் இருக்கின்றது, வார்த்தைகள் இருக்கின்றது. இந்த வார்த்தைகளை உச்சரித்து விட்டு அல்லது இப்படியான கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல ஏதாவது குஃபருடைய வார்த்தையை நாங்கள் கூறிவிட்டு அப்படியே நமக்கு மௌத்து வந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? இஸ்லாத்தில் இருந்தே நாங்கள் வெளிப்பட்டு விடுவோம். அதனால தான் கூறுவார்கள், இரவிலே தூங்கக்கூடிய நேரத்துல தஜ்தீதே ஈமான், குறைந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை கூறிவிட்டு உறங்குங்கள். அன்றைய தினத்திலே ஏதாவது குஃபருடைய வார்த்தை அறிந்தோ அறியாமலோ தன்னுடைய நாவினால் வெளிப்பட்டிருந்தால் நாம் திரும்பவும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விடுகின்றோம். எனவே நாம் நம்முடைய வார்த்தையை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். இது குஃபரின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய ஒரு விடயம். ஒரு மனிதனுடைய குடும்பத்துல யாராவது திடீர்னு மௌத்தா போயிட்டா, நோய்வாய் இல்லாம மரணித்து விட்டால், சிறு குழந்தைகள் மரணித்து விட்டால் வாயிலே வரக்கூடிய வார்த்தை. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இப்படி நாங்கள் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல இந்த கஷ்டத்தின் மூலமாக ரப்பு எனக்கு வழங்கக்கூடிய, இதற்கு பின்னால் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியாமத்தை நினைத்து சபரோடு நாங்கள் இருந்தால் சபருடைய கூடிய அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நிச்சயமாக நமக்கு வழங்குவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு அவசரம் கூட. உதாரணத்துக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டுகிறாரு, ஆபரேஷன் பண்ண போறாங்க, ஆபரேஷன் செஞ்சுட்டாங்க, ஆனா சக்சஸ் இல்லை. எங்களுக்கு பொறுமை இல்லாம போகுது, சூடா வரும். என்ன செய்யுது? பொறுமை இல்லாம போகிறது. அதே போன்று
ஏதாவது நோய் வந்து விட்டது, பொறுமை இழந்து விடுகின்றோம். ஏதாவது வஸ்து தொலைந்து விட்டது, காணாம போயிருச்சு, பொறுமை இல்லாம போகுது. கரண்ட் போயிருச்சு, பொறுமை இல்லை. கரண்ட் போனாலும் இன்னைக்கு பொறுமை இல்லை எங்களுக்கு. ரோட்ல வாகனத்துல போறோம், வாகனத்துல பெட்ரோல் முடிஞ்சு பொறுமையை நாங்கள் இழந்து விடுகின்றோம். இப்படி பல சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் என்ன செய்கின்றோம்னா பொறுமையை இழந்து விடுகின்றோம். சிலரை கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, சிலர் என்ன செஞ்சிருச்சு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, பொறுமை எல்லாம் போகுது. இது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாங்கள் காணக்கூடிய சில விஷயங்கள். சாப்பாட்டுல காலையில மனைவி எங்களுக்காக வேண்டி சமைச்சு கொண்டு வரா, அந்த சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, எங்களுக்கு பொறுமை எல்லாம் போச்சு. அல்லது சாப்பாட்டுல உப்பு உரப்போ கொஞ்சம் கூடிருச்சு குறைஞ்சிருச்சு, எங்களுக்கு பொறுமை எல்லாம் போயிருச்சு. இப்படி பல நிகழ்வுகள்ல நாம் பார்க்கின்றோம் அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே. பல தடவைகள் நாங்கள் இந்த பொறுமையை இழந்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பொறுமை என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியம். அல்லாஹ் தஆலா பல முறையில் நம்மை சோதிப்பான். வபஷிரி ஸாபிரீன், அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? பொறுமை உடையவர்களுக்கு நற்செய்தி கூறுவீர்களாக, குட் நியூஸ் சொல்லுங்க. பொறுமை கொள்ளக்கூடியவர்களுக்கு, பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நற்செய்தி என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, பல நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையை நீ அன்றாடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் எத்தனை விஷயத்துல நாங்க பொறுமை இல்லாம நடந்து கொள்றோம். யாராவது வீட்டுல கல்யாணம் வச்சுட்டாங்க, வலிமா வச்சுட்டாங்க, எங்களை இன்வைட் பண்ணாட்டியும் எங்களுக்கு பொறுமை இல்லாம போகுது. எங்களே இன்வைட் பண்ணாட்டியும் நாங்க சூடாகிறோம், பொறுமை இல்லாம போகுது. இன்வைட் பண்ணி நாங்க அங்க போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு டிலே ஆகினாலும் பொறுமை இல்லாம போகுது. இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம், பொறுமையை நாங்கள் இழந்து விடுகின்றோம். போன் எடுத்துக்கோங்க, போன் எடுத்து எங்களுக்கு இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாவினா சூடாகுது, பொறுமை இல்லாம போகுது. போன் எடுத்து யூஸ் பண்ணது இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, ஆனா பொறுமை இழந்து விடுகின்றோம். பொறுமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு. பொறுமையின் மூலமாக பல நியாமத்துக்களை அவன் பெற்றுக் கொள்வான். பொறுமையோடு இருந்தால், இன்று அல்லாஹ் என்னை முசீபத்திலே போட்டிருந்தால் இதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு லேசை எனக்கு ஏற்படுத்தி தருவான் என்ற யகீன் நம்முடைய கல்வியில் ஏற்பட வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருப்போமே ஆனால், பொறுமை இன்மையை தவிர்த்து பொறுமையோடு நாங்கள் இருப்போமே ஆனால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்குரிய கூலியை நமக்கு வழங்குவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள், புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா யாருக்காவது ஹைரை நாடினால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால், ஹைரை நாடினால், அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை முசீபத்திலே ஈடுபடுத்தி விடுவான். ஏதாவது ஒரு முசீபத், ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுப்பான். அந்த கஷ்டத்தின் மூலமாக அவனுக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றான். இந்த நேரத்தில் அவன் பொறுமையோடு இருந்தால் அதற்கு பின்னால் அவனுக்கு அல்லாஹ் நியாமத்துக்களை வழங்குவான். இன்னைக்கு நாங்க எல்லாத்துக்குமே வியாபாரம் இல்லாட்டியும் பொறுமை இல்லாம போகுது, சாமானத்தை எடுத்தவன் காசு தராட்டியும் பொறுமை இல்லாம போகுது. நாம் கொஞ்சம் பொறுமையோடு நடந்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக சில சந்தர்ப்பங்கள் இது கட்டாயம் நாங்க கேட்கணும், அது வேற சப்ஜெக்ட். ஆனால் இந்த நேரத்துல அல்லாஹ் ஏதாவது நமக்கு கஷ்டத்தை தந்தால், நோயா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு ஹைரை நாடுகின்றான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள், எந்த மனிதனுடைய சொத்துக்களிலோ அல்லது உயிரிலோ ஏதாவது அவனுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டால், ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால், அதை அவன் மறைத்தால், ஒரு கஷ்டம் ஒன்று வந்துருச்சு அவன் உடம்புலையோ அல்லது அவன் வியாபாரத்திலேயோ சொத்துக்கள்லயோ ஏதோ ஒரு நஷ்டம் ஒன்று ஏற்பட்டு விட்டது, ஒரு கஷ்டம் ஒன்று ஏற்பட்டு விட்டது, அதை அவன் மறைத்தால், மனிதர்கள் மீது அதை வெளிப்படுத்தாமல் இருந்தால், இது ஒரு முக்கியமான விஷயம் தான். மனிதர்கள் மேல அதை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கின்றான். அல்லாஹ் அவனை மக்ஃபிரத் பண்ணிடுவான், அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். என்னது, எங்களுக்கு வார கஷ்டத்தை மற்றவங்கிட்ட போய் சொல்லாம வைக்கிறது, அதை மறைத்து வைப்பது, அது என்ன செய்யறது, மறைச்சு வைக்கிறது. கஷ்டம் இருந்தா நாங்க மறைக்கிறோம், நாங்க சொல்றோம் இல்ல, ஆனா என்ன செய்யறோம், எங்களோட மூஞ்சிட ரியாக்ஷனை மாத்துறோம். எங்களோட மூஞ்சி எப்படி ஈக்குதுன்னா, எங்களை மூஞ்ச பார்த்த உடனே நாங்க சொல்ல தேவையில்லை, முன்னு கேட்கறது என்ன இன்றைக்கு ஒரு மாதிரி ஈக்குது, டல்லா ஈக்குது அவன மூஞ்சி, அதே போல எங்களோட முழு ஸ்டோரியும் நாங்க சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பத்துல நாங்க சொல்ல மாட்டோம், எங்களோட மூஞ்சி அப்படி நாங்க அமைச்சு கொள்வோம், எங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி இருக்கும். அதை பார்த்து முன்னாடி இருக்கிறவர் தானாவே கேட்பாரு, என்ன இன்றைக்கு ஃபுல் டல்லா ஈக்குது அவன மூஞ்சி, என்னத்த சொல்ல அப்படின்னு ஸ்டார்ட் ஆக்கினா கேட்டவன் யோசிப்பான், ஏண்டா கேட்டேன், அவ்வளவு பெரிய ஸ்டோரி. எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ் ஷரீஃபை பாருங்க, யாருடைய சொத்துக்களிலோ அல்லது அவனுடைய உயிரிலோ ஏதாவது முசீபத் ஏற்பட்டால் அவன் அதை மறைத்து மனிதர்கள் மீது வெளிப்படுத்தாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை வழங்குவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கின்றான்.
நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ்வின் மீது ஹக்கு அந்த மனிதனுக்கு மகஃபிரத் கொடுப்பது, அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பது. எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த முசீபத்துகள் நோய்கள் வருவதற்கின்றது. இவைகளை நாங்கள் ஒரு நாளும் பெருசாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தலைக்கு மேல நாங்கள் அதை வச்சுக்கொள்ளக்கூடாது. இது வரும் போகும், இது வாழ்க்கையுடைய ஒரு பகுதி. கஷ்டங்கள் வரும், நோய்கள் வரும், வியாபாரத்துல லாப நஷ்டங்கள் வரும். நாங்க நஷ்டம் வந்தா 10 பேர்ட்ட சொல்றோமே, ஒரு சீசன்ல நல்ல ப்ராஃபிட் கிடைச்சா யார்ட்டையாவது சொல்றோமா? லாபம் தலைக்கு மேல வந்தா யாருக்காவது போய் சொல்றோமா? எல்லாம் பொத்திக்கொண்டு சேர்த்து கொண்டு இப்போம், வாயை மூடி அமைதியா செய்து கொண்டு சொன்னா கண்ணால தின்றுவாங்க. அப்ப கஷ்டம் வரப்போல மட்டும் ஓடி போய் சொல்றோம், லாபம் வரும்போது சொல்றோம் இல்லையே. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்கு தான் சொல்றது, கஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நாங்க பொறுமையோடு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு, அய்யூப் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சபரே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபர் என்றாலே தீனுல் இஸ்லாத்துல மிகவும் பிரபல்யமான ஒரு விஷயம். அவ்வளவு பொறுமை கடலாக திகழ்ந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் கிடையாது, பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள். உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில படாத கஷ்டமா? தொழக்கூடிய நேரத்திலே மாட்டினுடைய அடுக்கு குடல்களை தன்னுடைய முபாரக்கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல போடுவாங்க. சஜிதாவில் இருந்து தலை தூக்க முடியாது. தாயிஃபுக்கு போனால் தாயிஃபிலே கல்லால் எறிந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான மேலையில் இருந்து அந்த ரத்தம் கொட்டக்கூடிய அளவுக்கு அடித்துள்ளார்கள். பொறுமையோடு இருந்தார்கள் அல்லவா? இந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம், பொறுமையை நமக்கு கற்றுத்தரக்கூடிய மாதம். ஹஜ்ரத் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா மைதானத்திலே தன்னுடைய குடும்பத்தோடு, அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவரோடும் அங்கு இருக்கக்கூடிய நேரத்தில் யசீத் என்று சொல்லக்கூடிய அந்த கயவன் அவனுடைய கூட்டத்தோடு இவர்களுக்கு அநியாயம் இழைத்தானே, அந்த நேரத்திலும் ஹக்கை விட்டு கொடுக்காமல் பொறுமையோடு இருந்தார்களே, இந்த பொறுமையை நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். இப்படி மார்க்கத்துல பல நபிமார்கள், பல சஹாபாக்கள் பொறுமையை கைப்பிடித்துள்ளார்கள். பொறுமைக்குண்டான வெற்றியையும் அவர்கள் பெற்றுள்ளார்கள். நம்முடைய மூதாதையருடைய வாழ்க்கை எடுத்தாலும் சரி, நம்முடைய சூஃபியாக்கள், மூதாதையர்கள், மூத்த மனிதர்கள், மகான்கள், அல்லாஹ்வுடைய வலிமார்கள், இறைநேசர்களுடைய வாழ்க்கையை எடுத்தாலும் பொறுமை என்பவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. கண்டதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கிடையாது, சிறு சிறு பிரச்சனைகளை கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்துல பொறுமை இல்லாமல் நடந்து கொள்வதன் காரணத்தினால் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படுகிறது, தாய் தந்தைக்கிடையே பிரிவினை ஏற்படுகிறது. உம்மா வாப்பா விட்டுட்டு புள்ள தனி குடித்தனம் போறாரு, மனைவி கணவனுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு ஒரே வீட்டுல மூஞ்ச கூட பார்க்காம பேசாம வாழ்வார்கள். ஏன்? பொறுமை இல்லாத தன்மை. குழந்தைகள் இருக்கிறார்கள் வீட்டிலே, குழந்தைகள் பராமரிக்கப்படுகிறார்கள். தாய் தந்தையை பார்த்து வளரக்கூடிய அந்த குழந்தைகள் நம்மிடத்தில் இருந்து, பெற்றோர்களிடம் இருந்து எதை கற்றுக்கொள்வார்கள்? சிறு பராயத்தில் இருந்தே பாக்குறாங்க, உம்மா வாப்பா எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை விடுகிறாங்க. பொறுமை என்பதே கிடையாது. இந்த குழந்தை எவ்வாறு வளரும்? நாளை இந்த குழந்தை திருமணமானால் இந்த குழந்தையுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? நாம் இதை சிந்திக்க வேண்டும். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, நம்முடைய மூதாதையருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். சூஃபியாக்கள், மகான்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள், சஹாபாக்கள் எந்த முறையில் பொறுமையை கையாண்டார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோமே ஆனால் நமக்கு ஏதாவது முசீபத் வரக்கூட பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் சோதிப்பான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் உங்களை சோதிப்பான். பசியை கொண்டு சோதிப்பான். மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு சோதிப்பான். வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்பான். வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய சொத்துக்களை குறைப்பதை கொண்டு உங்களை சோதிப்பான். வஸ்ஸமராத், பல வர்க்கங்கள் இதே பழங்கள், இந்த பழங்களில் குறைவை ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்பான். இந்த சமயத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு இருக்க வேண்டும். நாம் பொறுமையோடு இருந்தால் இந்த பொறுமையோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா வபஷிரி ஸாபிரீன், உங்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா நபிந்துள்ளான். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, நாம் முயற்சி செய்து எந்த அளவு முடியுமோ நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, தீனுடைய விடயமாக இருந்தாலும் சரி, துனியாவுடைய விடயமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குழந்தைகளுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, குழந்தையுடைய ஓதல் விடயமாக இருந்தாலும் சரி, பொறுமை 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 என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு புள்ள நல்ல படிப்பாரு, ஒரு புள்ள கொஞ்சம் எவரேஜா படிப்பாரு, ஒரு புள்ள கொஞ்சம் லோவா படிப்பாரு. இந்த புள்ளைகளுக்கு இடையில நாங்க வேற்றுமைகளை உருவாக்கக்கூடாது. நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும்.
நானாவை பாரு எப்படி படிக்கிறான், அல்ல தம்பியை பாரு எப்படி படிக்கிறான், நீ என்னப்பா இப்படி படிக்கிற, இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே அந்த புள்ளையை நீங்க என்ன செய்யாத, அந்த குழந்தையுடைய உள்ளத்தை நீங்கள் காயப்படுத்தி விடாதீர்கள். பொறுமையை கையாளுங்கள். இது பெற்றோருடைய கடமை. பெற்றோர்கள் என்பவர்கள் திருமணம் முடிச்ச மாத்திரம் கிடையாது, அந்த திருமண பந்தங்களுக்கு மத்தியிலே எவ்வாறு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்துள்ளது. மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, கணவனோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, குழந்தைகளோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, இவை அனைத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் கற்று தந்துள்ளது. எனவே அன்பின் சகோதரர்கள், நம்முடைய மூதாதையருடைய வாழ்க்கை வரலாறுகளை கற்று அதன் பிரகாரம் நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஹஜ்ரத் ஃபதஹ் மௌசிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு மகான். இவருடைய மனைவி அவர்களும் மிகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு சாலிஹான பெண்மணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. ஒரு தடவை என்ன செய்யறாங்க, இவருடைய மனைவி என்ன செய்யறா, கீழே விழுந்துடுறாங்க. உடனே என்ன செய்து, அவருடைய நகம் உடைஞ்சிருச்சு. நகம் என்ன செஞ்சிருச்சு, உடைந்து, கீழே விழுந்த உடனே நகம் உடைந்து விட்டது. இவங்க நகம், ஒரு நெவம் ஒன்று உடைஞ்சா எப்படி இருக்கும், எங்களுக்கு நெவம் வெட்டக்கூடிய நேரத்துல கொஞ்சம் கூட வெட்டிப்பட்டாலே 3 நாளைக்கு எங்களுக்கு கஷ்டமாயிருக்கும். 3 நாளைக்கு என்ன செய்யும், கஷ்டமாயிருக்கும். நகம் உடைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய சூஃபியாக்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. இவங்க அது இதுன்னு சொல்லி சும்மா ஓ பான்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு பதிலாக புன்முறுவல் பூக்குறா இந்த பெண்மணி, சிரிக்கிறாங்க, புன்முறுவல் பூக்கின்றார்கள். அப்பொழுது பக்கத்துல இங்க கேட்கிறாங்க, என்னப்பா நகம் உடஞ்சிக்குது, நீங்க இந்த நேரத்துல சிரிக்கிறீங்களே, புன்முறுவல் பூக்கிறீங்களே, காரணம் என்ன? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்துல நான் கொள்ளக்கூடிய பொறுமையின் காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு வழங்கக்கூடிய அந்த சவாபிக்குதே, அந்த சவாப், அந்த நன்மையை நான் நினைக்க போல எனக்கு இந்த காயம், இந்த கஷ்டம் எதுவுமே விளங்குதில்லை. அந்த சபருக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி அவ்வாறு, பொறுமைக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி அவ்வாறு. ஒரு ஹதீஸ் ஷரீஃபினுடைய மஃபூம் எவ்வாறு என்றால், கியாமத்துடைய நாள்ல நோயாளிகளுக்கு, உலகத்துல யாருக்கு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தானோ, முசீபத்துகளை, கஷ்டங்களை, துன்பங்கள், துயரங்கள், நோய்களை கொடுத்தானோ, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாள்ல வழங்குவான் பல நியாமத்துக்களை. அந்த நியாமத்துக்களை பார்க்கக்கூடிய நேரத்துல சாதாரண மனிதர்கள் ஆசை கொள்வார்கள், மேலெண்ணம் வைப்பார்கள். உலகத்துல ஏண்ட உடம்பையும் ஏண்ட தோலையும் கத்திரியால வெட்டப்பட்டிருந்தான் நல்லா இருக்குமே என்று ஆசைப்படுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துல எனக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு, ஆபரேஷன் போன்ற ஏதாவது ஒரு நிலைமை ஏற்பட்டு, அந்த ஆபரேஷன்ல ஏத தோலையும் அந்த கத்திரியால வெட்டப்பட்டிருந்தால் இன்னைக்கு அதற்குண்டான கூலி எனக்கு கிடைச்சிக்குமே ஆசைப்படுவாங்க. அவ்வளவு நியாமத் அல்லாஹ் வச்சுக்கிறான். சபர் செஞ்சா தான் நியாமத் கிடைக்கும், பொறுமையோடு இருந்தா தான் நியாமத் கிடைக்கும், பொறுமையோடு இருந்தால் தான் சவாபு கிடைக்கும். அப்படி இல்லாம நாங்களும் கஷ்டத்துல விழுந்து பொறுமையும் இல்லாம நடந்து கொண்டால் கஷ்டமும் நீங்காது, பொறுமைக்குண்டான கூலியும் நமக்கு கிடைக்காது. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எனவே இந்த பொறுமைகள், கஷ்டங்கள் வரக்கூடிய சில ஆட்கள்கிட்ட பழக்கம் இருக்குது. கஷ்டங்கள் ஏதாவது முசீபத் பெருசா வந்துச்சுடா, என்ன பாவம் செஞ்சனோ தெரியா, ஏன்னா தலையை சுத்தி சுத்தியே வந்து கொண்டிருக்குது, என்ன அநியாயம் செஞ்சனோ தெரியா, என்ன தவறு செஞ்சனோ தெரியா. ஏன் தவறு செய்யலையா? தொழுகைகளை கபா செய்வது தவறு கிடையாதா? பாவம் கிடையாதா? ஒரு முஸ்லிமுடைய கல்வை நோவினை செய்வது பாவம் கிடையாதா? ரமதானுடைய நோன்பை அல்லாஹ் ஃபர்லாக்கியும் நோன்பு நோட்காமல் விட்டு விடுவது பாவம் கிடையாதா? ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கியும் ஜகாத்தை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம் கிடையாதா? இதெல்லாம் பாவம் தான். அவ்வாறு பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் நாம். அவ்வாறு செய்து கொண்டே என்ன பாவம் செஞ்சனோ தெரியா, என்னைய சுத்தி சுத்தியே முசீபத் வந்து கொண்டிருக்குது. அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. முசீபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரக்கூடிய நேரத்துல என்னுடைய கைகள் சம்பாதித்தவை தான் இந்த முசீபத் என்று அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகமாக்குங்கள். தஸ்பீகள், தஹ்மீதுகளில் ஈடுபடுங்கள். அல் குர்ஆன் திலாவத் செய்யுங்க. தொழுகையில் பேணுதலாக இருங்கள். மாறாத மற்றவர்களிடம் நாங்கள் அந்த கஷ்டங்களை, துன்பங்களை கூறி திரியாமல் அனைத்தையும் அல்லாஹ்விடம் நீங்கள் பரம் சாட்டுங்கள். அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை லேசாக்குவான். கஷ்டங்கள், துன்பங்கள் வரக்கூடிய நேரத்துல இதுவும் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று நினைத்து இவைகளையும் தன்னுடைய வாழ்க்கையோடு நாங்கள் அப்படியே எடுத்து செல்லக்கூடிய அந்த மனோ பக்குவத்தை நாங்கள் ஏற்படுத்தி பொறுமையோடு நாங்கள் நடந்து கொள்வோமே ஆனால் பொறுமைக்குண்டான கூலியை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவான். இப்படியான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும்
நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் பலாய் முசீபத்துகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படக்கூடிய நேரத்துல பொறுமையோடு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நம்முடைய வாழ்க்கையில் சதாவும் அவ்வப்போது பொறுமையோடு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு நீ நசீபாக்கி அருள்வாயாக. பொறுமைக்குண்டான பரிபூர்ணமான சவாபையும் நமக்கு நீ தந்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். பிஜாய காத்தமின் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.